நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற பொருளாதார சிச்சுவேஷன் சம்மந்தமாக நம்மளோட பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா போர் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கிற நிலமையில லாஸ்ட் 2-3 நாளாகவே வந்து தங்கத்தோடைய விலை பெருசாக விழுந்துட்டு இருக்கே, அது என்ன ரீசன், எதுக்காக இப்படி நடக்குது, எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். வாருக்கு இப்போதைக்கு முடியுமானா முடியாது. ட்ரம்ப் நவம்பர் மாதத்தில் எலெக்ஷன் தோற்க போகிறாரு. அப்போ ஏன் தங்கத்தோட விலை விழுது? தங்கத்தோட விலை மெயினாக விழுறதுக்கு ஒரே காரணம் வந்து அமெரிக்காவில் விலைவாசி ஏறிடுச்சு. அமெரிக்காவில் விலைவாசி ஏறினதுனால அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறப்போகுது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறினா டாலர் ஸ்ட்ரென்த்தனாகவும் கோல்டு விழுந்திருக்கும். கோல்டு இன்றைக்கி ஆக்சுவலாக 12,400 கிட்ட இருந்திருக்கணும். ஜிஏ அவர்கள் 1000 ரூபா டேக்ஸ், 1070 ரூபா டேக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டதுனால தான் இன்றைக்கி கோல்டு இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இப்போது அமெரிக்காவில் ஏற்ற போகிற வட்டி விகிதத்தினால இந்தியாவில் தங்கத்தோட விலை மாறுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? டாலர் தான் கிங் ஆஃப் ஆல் கரன்சிஸ். டாலர் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் தான் நீங்கள் கோல்டை மெஷர் பண்ணணும். அங்கே ஏற்றினா டெஃபினட்டாக கோல்டுக்கு ரேட்டு விழும். இப்போ போரோட தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற்றுறதுனால வருங்காலங்களில் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கே ரெப்போ ரேட்டு ஏற்றலைன்னா கோல்டு விலை ஏறிடும் திரும்பி. இப்போது இந்த 2-3 நாளாகவே தங்கத்தோட விலை சடனாக குறைஞ்சிருச்சு. இப்போது இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் விலை ஏறி இருக்குது. இதுக்கும் அந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை உண்மை என்ன, அதை மட்டும் எங்களுக்கு அது வந்து குஜராத் மனிதர்கள் புண்ணிய பூமியில் பிறந்தவங்க, அவங்க தப்பே பண்ண முடியாது. 4.1 இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் வந்ததுனால வட்டி விகிதம் அமெரிக்காவில் ஏற போகிறதுங்கிறதுனால இது நடந்திருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய ஃபோட்டோ சுற்றிட்டு இருக்குது இன்டர்நெட்டில். அது ஒரிஜினல்னு பார்த்தவங்களாம் சொல்லிட்டாங்க. அதில் யார் வந்து அவர் கடை முன்னாடி நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லை, அதில் என்ன நடந்திருக்கு, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸில் என்ன நடக்குது, அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை என்ன பணம் போட்டவங்க எல்லாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பீதியும் இருக்கு. எல்ஐசி பணம் காணும், அது மாதிரி அவங்களே நேராக டெபாசிட் வாங்கின பணமும் அல்வா. ஸோ சுமார் வந்து ஒரு 4,000 கோடி அல்வா கொடுத்துருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து இதில் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்லாம் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்சால் நம்மளுக்கு பக்காவாக சொல்லிடலாம். இல்லை, அந்த நம்பர் சொல்கிறாங்கல்ல 15,15,00,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன நம்பர் சொல்லுங்கள்? 15.15 லட்சம் கோடி நான் வியாபாரம் பண்ணேங்கிறாரு. வியாபாரம் பண்ணதுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட்டியிருக்கணும். அது கூட கட்டாமல் எப்படி 15 லட்சம் கோடி எப்படி வெள்ளை தங்கம் வரும்? வராது. இல்லை, இப்போ அதனால நம்ம எல்ஐசிக்கு எதுவும் பாதிப்பு வருமா? ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் அதில் ஏற்கனவே நிறைய பேர் பணம் போட்டுருப்பாங்க. அது எல்ஐசி பாதிக்கப்படாது. யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த 2,000 கோடியை கழிச்சுன்னு கொடுப்பாங்க. ஒரே ஆள்கிட்டையும் கழிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கழிப்பாங்க. இல்லை, இப்போ எல்லாத்துக்கிட்டேருந்தும் கழிப்பாங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிற பணத்தோடைய மதிப்பு குறையும். 10 ரூபா கிடைக்கிறதுக்கு பதில் 8 ரூபா கிடைக்கும். அப்படி பார்த்தா இது எனக்கு ரொம்ப லாஸான ஒரு விஷயம் தானே? ஆமாம், லாஸ் தான். அதனால தான் அதை பற்றி பிரதமர் பேச மாட்டார். இது மட்டும் தான், கனரா பேங்க் 500 கோடி கடன் வாங்கிட்டு அதையும் ஏப்பம் விட்டு சும்மா இருக்கு. இல்லை, இப்போ இந்த கோல்டு ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் இந்த ஃபினான்ஷியல் லாஸ், நிறைய கம்பெனிஸ் வராங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் இருக்கும்போது நம்ம வேற ஒரு ரூட் எடுத்துருவோமா? இந்த ஏஐ சம்மந்தமான ஸ்டாக்ஸ் அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா? உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும்? நம்ம வந்து என்ன பிரின்சிபலோ, எந்த ஸ்டாக் இந்தியாவில் கரெக்டாக இருக்குது, என்டியூசர் யாருன்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா 10 ரூபா ஸ்டாக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வருங்காலத்தில் பெரிய லாபத்தை சந்திப்பீங்க. ஏஐ ஸ்டாக்கு தாண்டி போயிடுச்சு. குதிரை லாயத்தை விட்டு வெளில போயிடுச்சு. திரும்பி இன்னொரு குதிரையை பிடிச்சி உள்ளே கட்டணுமே தவிர என்ன அடித்தாலும் வெளியில் ஒன்று குதிரை திரும்பி வராது. இல்லை, இப்போது அது வந்து கோல்டோட ஈக்குவலாக இருக்குமா, இல்லை அது வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு வித்தியாசமாக இருக்குமா, இல்லை ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஷார்ட் டேர்ம் 5 வருஷத்துக்கு வாங்க போகிறீங்கன்னா கோல்டு சேஃபர். நீங்கள் வெரி லாங் டேர்ம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பார்ப்பீங்கன்னா நான் சொன்ன ஸ்டாக்ஸு சேஃப். இப்போது தங்கத்தோட விலை ஏறுது இறங்குது, பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்புறம் கேஸ் கிடைக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அடுத்து வர நாட்கள் எப்படி இருக்கும், அது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் என்னவாக இருக்கும், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வருஷம் இந்தியாவில் பொருளாதாரம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இப்போ இந்த வாட்டி மழையே லேட்டாக வந்திருக்கு. அதில் வந்து ஃபர்டிலைசரோட சப்சிடி ரொம்ப ஏறும், ஃபர்டிலைசரோட விரியம் குறையும், ஓவராலாக எல்லா விலைவாசியும் ஏறும். இந்த பெரிய பொருளாதார டேர்ம்ஸ்லாம் தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன்
ஏதோ ஒன்றுத்த சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. எதில் இப்போ அதிகமாக சேவ் பண்ணலாம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு தங்கத்தை தேர்ந்தெடுக்கும். இல்லை இப்போ அதை தாண்டி இப்போ என் கையில் கொஞ்சம் நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ நான் எதை சூஸ் பண்ணணும்? நீங்கள் அதுக்கப்புறமா வந்து பீட் அண்ட் டவுன் ஃபார்மா ஸ்டாக்ஸும் பீட் அண்ட் டவுன் ஐடி ஸ்டாக்ஸும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ஃபார்மா இண்டெக்ஸ்லையும் கொஞ்சம் ஐடி இண்டெக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பற்றி எங்கள் கூட ரொம்ப தெளிவாக பேசுனீங்க சார். ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நீண்ட நாட்களாக பிரதமராக இருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இல்லையே இல்லை, நீங்கள் 47 சொல்வீங்க. அப்போ ஜனநாயக முறைப்படி நடந்துச்சா? உங்களுக்கு கொஞ்சம் படிக்காமல் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ராகுல் காந்தி அடுத்து என்ன பண்ணுறதா இருக்காரு? ஏன்னா விஜய் அவர்கள் போய் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திச்சாச்சு, அதே மாதிரி சோனியா காந்தியும் சந்திச்சாச்சு. அடுத்த பிளான் தான் என்ன? தமிழ் மீடியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தமிழ் மீடியா வந்து திமுக பக்கமே பேசுகிற மீடியா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா கூட்டணியே இல்லைன்னு. இதில் எனக்கு என்ன புரியலன்னா, முன்னாடி இருந்த இந்தியா கூட்டணியில் திமுக தவிர இல்லை, இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் பங்கேற்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அதில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்ல? திமுக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி வேண்டாம், நாங்கள் மரியாதையாக கூப்பிட்டு பார்த்தோம். இல்லை, எங்களுக்கு அடிப்பட்ட காயம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா முதுகில் குத்திட்டு தான் அவங்க சொல்கிறாங்கல்ல. முதுகு குத்துறது கருணாநிதி பண்ணது. அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா? இப்போதைக்கு அடுத்த கேள்வி அதுவாக தானே இருக்குது சார். பிரதமர் வேட்பாளருங்கிறது எலெக்ஷன் முடிஞ்சப்போ தான் எங்களுக்கு ஓட்டு இருந்தால் நாங்கள் பிரதமர் வேட்பாளர். இல்லை, இப்போ அவருக்கு பதவி ஆசையே கிடையாதா? ராகுல் காந்தி என்றைக்குமே பதவி ஆசை. நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இந்த 1 மாதம் ஆட்சிக்கு? 7லேருந்து